சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காரு. மீனா இருந்துட்டு, "என்னங்க இப்படி ஆயிடுச்சு. மாமா இவ்ளோ தூரம் கஷ்டப்படுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணியே ஆகணுங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மீனா பண்ண முடியும்? நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா அந்த ஃபைனான்ஷியரு நம்ம கூட பேசக்கூடாதுன்றதுலே ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. எங்கே நம்ம பேசி அவரோட மனசை மாற்றிட்டவங்களோ நினச்சிக்கிட்டு தான் நம்மளை இங்கே வா அங்கே வான்னு சொல்லிட்டு ரொம்பவே படாத பாடுபடுத்தி விட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாயர் இருந்துட்டு முத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க. "சொல்லுங்க மேடம், என்னாச்சு? ஜட்ஜ் கிட்ட பார்த்தீங்களா? பேசுனீங்களா? ஜட்ஜ் என்ன சொன்னார்? அந்த இதை கேன்சல் பண்ணிட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "முத்து பொறுமையா இருங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜ் கிட்டலாம் பேசி பார்த்துட்டேன். இப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு வழி உண்டு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "வழியா? என்ன மேடம்? என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாது மேடம். இந்த வீடு எங்களை விட்டு போயிடக்கூடாது. இது எங்களுக்கு சாமி மேடம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே புரியுது முத்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் மேலே கேஸ் கொடுப்போன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அதிகம் மேலே அதிகமாக வட்டியை போட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் 10 லட்ச ரூபா பணத்தை கட்டணும். அப்போ கூட எங்களை நிம்மதியை விட மாட்டோன்னு சொல்லி எங்கள் வீடை ஜப்தி பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.